ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி கோலா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது கூடவே 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நைஸாக. அதையும் அந்த மசாலா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். கோலா மீனுக்கு தேங்காய் போட்டு வறுக்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் தட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் மீனில் ஊறி வரும். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு மீன் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீனாக போட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளி நல்லா வெந்து வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.